ஹாய்ங்க, இந்த வீடியோவில் டீலிமிட்டேஷன்னா என்னன்றதை சிம்பிளாக பார்க்கலாம். அண்ட் இதனால் நமக்கு என்ன பாதிப்பு வரும், இதனால நமக்கு சவுத்துக்கும் நார்த்துக்கும் என்ன பஞ்சாயத்து அப்படின்றத வந்து நான் எனக்கு புரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ இப்போ டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையறை, அதாவது மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி எம்பி அண்ட் எம்எல்ஏ சீட்டை வந்து அலோகேட் பண்ணி பிரித்து கொடுக்குறது தான் டீலிமிட்டேஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம நாட்டில் எப்படி நடந்திருக்குன்னா, ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளில் சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம வீட்டில் வந்து 2 பசங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பையன் வந்து நம்ம கொடுக்குற காசை வந்து கரெக்டாக பட்ஜெட் போட்டு கணக்காக செலவு பண்ணி கரெக்டாக வச்சிருக்காங்க. 2வது பையன் வந்து கொடுக்குற காசெல்லாம் பயங்கரமாக செலவு பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம பேரண்ட் போயிட்டு நல்ல உதாரித்தனமாக செலவு பண்ணுற பையனுக்கு தான் நிறைய பாக்கெட் மணி அப்படின்னு சொன்னால் இது வந்து நியாயமாக இருக்குமா? இதுதான் வந்து இப்போ நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அதாவது கடந்த 1970s வந்து அப்போ பாப்புலேஷன் சென்செக்ஸ் கணக்கு எடுத்திருக்காங்க. அப்போ வந்து 548 மில்லியன் வந்து அப்போ இருந்த பாப்புலேஷன் படி 543 எம்பி சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடுக்கு வந்து 39. ஓகேங்களா? அப்போ உள்ள கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ப்ராப்பராக மக்கள் பாப்புலேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் த்ரூ நிறைய வந்து சேஃபர் செக்ஸ் இல்லைன்னா கான்ட்ராசெப்ஷன், ஃபேமிலி பிளானிங், இது மூலியமா வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொன்னதை கேட்டு நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாருமே வந்து தமிழ்நாடு எல்லாருமே இது பாப்புலேஷன் வந்து 1970ஸ்க்கும் இப்போக்கும் பார்த்தோம்னா நம்ம கம்மியாக இருப்போம். ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக யூபி, பீகார்லாம் வந்து இஷ்டத்துக்கு வந்து 9-10 கிட்ஸ்லாம் ரொம்ப சாதாரணமாக அங்கே இருக்கும். ஸோ பாப்புலேஷன் அங்கே ஆப்வியஸ்லி டபுள் மடங்காக இருக்குது. இப்போ 2026 வந்து சென்செக்ஸ் எடுத்து டீலிமிட்டேஷன் பில் பாஸ் பண்ணாங்க. அதாவது பாப்புலேஷன் பேசிஸில் வந்து பாஸ் பண்ணாங்கன்னா ஆப்வியஸ்லி நமக்கு வந்து எம்பி சீட் கம்மியாகும், அவங்களுக்கு வந்து அதிகமாகும். ஓகேங்களா? இந்த சினாரியோ எப்படின்னா, இப்போ வந்து 543 இருக்கிற சீட் வந்து 800 ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பார்த்தோன்னா அவங்க யூபி, பீகாருக்குலாம் ரொம்ப அதிகமான சீட்ஸ் கிடைக்கும். இதனால நம்மளோட வாய்ஸ் வந்து டெல்லியில் கேட்காது. என்ன ஒரு பில் பாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மெஜாரிட்டி பேசிஸில் வந்து நம்மளோட ஒப்பீனியன் இல்லாமே வந்து பில் பாஸ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு சிலர் இந்த டீலிமிட்டேஷன் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஆல்டர் பண்ணது வந்து பாப்புலேஷன் வச்சு கிடையாது, வந்து ஒரு ஸ்டேட்டோட எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷனையும் சோஷியல் டெவலப்மெண்ட்டையும் வச்சு தான் வந்து நாங்கள் வந்து எம்பி சீட்டை அலோகேட் பண்ணியிருக்கோம். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த டீலிமிட்டேஷன் பில்லை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நமக்கு வந்து இது நல்லது தானா, இல்லைன்னா டெல்லி நார்த் சைடு வந்து நமக்கு பிளான் பண்ணி இது வச்சு ஆப்பான்னு சொல்லிட்டு எனக்கு உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனுக்கு என் பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.